இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நிலை நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம அன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க, இவர் கடலூர் மாவட்டம் சிவ்வேரி கிராமத்தில் பிறந்த தில்லை கோவிந்தன், நாடக ஆசிரியர், நாடக நடிகர். அவரை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். அவர் கம்சனை கட்டினா அப்படி ஒரு கம்பீரமாக இருக்குங்க. அது மாதிரி குஜலவனில் கட்டினா அவ்வளோ சிறப்பாக பாடக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட மாபெரும் கலைஞர் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த பொங்கல் திருநாளில் அவருடைய அனுபவங்களையும் பாடல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போதுதான் அடியேன் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி நிலை, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். நாங்கள் வந்து சித்தன் டிவி யூடியூப் சேனல் வந்திருக்கோம். உங்களுடைய தெருக்கூத்து கலை அனுபவங்களையும், நீங்கள் தெருக்கூத்து கற்றுக்கொண்ட காலங்களில் எப்படி தெருக்கூத்துக்கு வந்தீங்க, உங்களுடைய கலை அனுபவங்களையும் வீடியோவில் பதிவு பண்ண வந்திருக்கோம். உங்கள் பேரை, உங்கள் ஊரை சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்கள் ஐயா. வணக்கம். தெருக்கூத்து கலைஞன் சித்தன் டிவி கோவிந்தசாமி செவ்வேரி கிராமம். ஊர் செவ்வேரி கிராமம். நான் நாடகம் கற்றுக்கட்டது ராம நாடகம். சரிங்க. 7வது காண்டம் கொஜலவா என்ற நாடகம். சொல்லுவேன். வணக்கம். எடுத்துங்கய்யா. ஐயா நீங்கள் இப்போ உங்களுக்கு வயசு இப்போ என்னங்க ஐயா ஆகுது? வயசு 69. 69 ஆகுது. நீங்கள் எந்த வயசு இருக்கும் நாடகம் கற்றுக்கிட்டீங்க? 19 வயசில் கற்றுக்கிட்டேன். 19 வயசு கற்று நீங்கள் என்னங்க படிச்சிருக்கீங்க? நான் படிப்புலாம் கம்மி தான். படிக்கல. படித்தேன். சரிங்கய்யா. கம்மி தான். சரிங்க. நீங்கள் ஏன் தெருக்கூத்து கலைக்கு வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? வேலை பார்த்துக்கலாம். என்னோட ஆர்வம் அதை கற்றுக்கணும், நம்மளும் 10 ஊரில் பேர் வாங்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். கலை ஆர்வத்தான் நீங்கள் ஆர்வத்தை வச்சு நான் கற்றுக்கிட்டேன். சரிங்கய்யா. அவங்க ஆடுறதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டது. 2 நாடகம் தான். சரிங்கய்யா. நான் ஆடுறதை பார்த்து நான் எல்லாம் கற்றுக்கிட்டது தான். சரிங்கய்யா. நீங்கள் 19 வயசு தெருக்கூத்து வந்தீங்க. அப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? திருமணம் ஆயிடுச்சு. நீங்கள் கற்றுக்கிட்ட ஆசிரியர் யார்கிட்ட நாடகம் கற்றுக்கிட்டீங்க ஐயா? சிவேலி கோனார், கிருஷ்ண கோனார். அப்படிங்களா? அவர்கிட்ட கற்றுக்கிட்டீங்க. முதல்ல என்ன நாடகம் ஐயா முதல்ல கற்றுக்கிட்டீங்க? ராம நாடகம். ராம நாடகம். அதில் உங்களுடைய வேஷம் கொஜலவன். அதன் பிறகு இன்னொரு நாடகம் கற்றுக்கிட்டீங்க. அது கிருஷ்ணவிலாசம் கம்சன். அது ஆசிரியர் இருந்தாங்களா? அதுவும் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. சரிங்கய்யா. அப்புறம்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கல. பாட்டு தான் ஆடுனேன். சரிங்கய்யா. இப்போ உங்களோட கிராமம் சிவேரி கிராமம். நீங்கள் 19 நாடகத்துக்கு வந்தீங்க. நீங்கள் முதல்ல நாடகம் கற்றுக்கிட்டு எந்த ஊரில் ஆடுனீங்க? முதல்ல ஆடினது கல்லவேப்பூர் போனேன். கல்லவேப்பூர். என்ன வேஷம் ஆடினீங்க? கொஜலவன் ஆடினீங்க. உங்களுக்கு அங்கே உங்களுடைய பேர் எப்படி இருந்துச்சு? பேர் ரொம்ப நல்ல பேர். நல்ல கொஜலவன் ஆடுறீங்க. 2வது நாடகம் கிருஷ்ணவிலாசம். அதுல உங்களுடைய வேஷங்க? இது கம்சன். அது என்ன ஊர்ல முதல் நீங்க ஆடுனீங்க? அதுவும் அந்த பக்கம் தான் போய் ஆடுனீங்க. சரிங்கய்யா. இப்ப நீங்க ஆடுனது ஆண் வேஷம் மட்டும் தான் ஆடிருக்கீங்க? ஆண் வேஷம் மட்டும் தான் ஆடிருக்கீங்க. ஆடிருக்கீங்க. ஆரம்பத்துல ஆடிருக்கீங்க? ஆரம்பத்துல ஆடினேன். அது ஒருபாடு அது ஆடுறதுக்கு ஆள் ஒண்ணு பொறுத்தப்பட்டு அவரை காட்டுறாங்க. நானும் ஆடினேன். அது சரிங்கய்யா. சரிங்கய்யா. இப்ப குஜலவன் ஆடுறீங்க. குஜலவன்ல உங்களுக்கு மனசு உருக்கமான காட்சின்னு எதை சொல்லுவீங்க? ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு காட்சின்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கும். சோகசீலம் நடிச்சிருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? தம்பியை தேடிட்டு போறது. அதை கொஞ்சம் பாடி காட்டுங்களேன். சரி. ஆடா என்னோட துணைவா தம்பி, இதுவரையில் வாழ்ந்திருந்தோம். ராஜமன்னன் உன்னை கட்டி அவன் எவீர போகின்றானோ, அட ஒன்றரை விட்டுதானோ உலகினில் இருப்பேனடா, தன்னையும் மறந்து யானும் அவன் தம்பியை தேடுவானோ, இந்த தண்டகவன் தண்ணி ஜெயிப்பாயிருந்தமோ தம்பிய, இந்த சீதையில ஜென்மித்த தோஷமோ தம்பிய, நம்ம பிறந்த மேரு வெறும் மோனிகிருவையால் தம்பிய, இப்ப போதாத காலத்தால் புரிந்தவனை விட்டு தம்பிய, ஒன்றை நம்புங்கன ஐயாலங்களை அடித்தானோ தம்பிய, ஒன்றை நம்புங்கன வில்லை எங்க ஒலித்தாயோ தம்பிய, உன்னை அண்டவனங்கொண்டு ஏகி நடந்தானோ தம்பிய, சேரும் மைந்தவனை தேடி வாழ்ந்தானோ இது தம்பிய, அட பாலக என்ன செய்ய
பாராளு மன்னன் வந்து பாலக என்ன செய்வேன் பாராளு மன்னன் வந்து கால துணுவன் போல உன்னை கட்டிய போகின்றானோ மாத செய்தியை கேட்டு மண்ணில் புரண்டழுது இந்த செய்தியை யானும் கேட்டு அட தேடிய ஓடிவாரேனப்போ நான் என்ன செய்வேன் அட என்னுடைய துணைய தம்பி உன்னை காணாமலே உன் தாயால் வைக்கூறாடா அட மைந்தா உன்னை காணாமலே உன் மாத வைக்கூறாடா அவன் வாட கெட்டி ராஜானோ அவன் வந்தானோடானது காட்டில் அவன் வல்லாமையா போர்க செய்தே அவன் வில்லுங்கானை தாண்டோடித்தே உன்னை கணக்கோடித்து மூட்டையாக்கே உன்னை கலையுடனே கொண்டு போறான் அவன் போறவனை கண்ணால் கண்டாம் அவனை கொல்லாமல் வீடு வேணும் அட தேசிய தம்பி செல்வரவனை கண்டிப்பாக சிறப்புங்க இது குஜலவன் அன்னை தம்பி தேடி போறதுங்களா சரிங்க அடுத்தது அதுல என்ன அடுத்து உக்கிரமான சீன் வரும் உக்கிரமான படம் பொடிசான் இதுதான் வரும் அது என்ன வருங்கய்யா அது முதல்ல பாடலாமா பாடுங்கய்யா தாய அம்பாள் உன நம்பினேன் லோகம் மாறி தாய உன மாறவேன் தாயங்க அம்பாள் உன வீடங்க ஆதாரம் வேறு இல்லை அல்லும் பகரும் மெங்கலியனரட்டுப்பா தாயையரூரி எல்லை காட்ட எனம் மண்ணி யகபராசக்தியே தாயையரூரி எல்லைக்கு எதமான நீ வந்தால் ஏழையடி யானை எப்போதும் கற்பாயம் அவன் குதிரை மேலேறியக்குள் அவன் குருவன நம்பினேன் ஒலி வச்சம் கூறு சாமி முனை மாறவேன் ஐயத்துறைய உன நம்பினேன் பயணப்பாடி துண்டி கருப்பையவனை மாறவேன் அவன் வட்டம் மேலேறிய தொட்டி கருப்பண்ணா ஓடிய நீ வருவாய் அண்டங்கானம் மேலேறி எங்கைய நடப்பான ஆண்டவனி வருவாய் இந்த சிம்மாவனம் மேரி செல்லிய மண்டாய செல்வனை காட்டிடுவான் வருகின்றாலும் சரி அடுத்தது கம்சன் ஆனமா கம்சன் கிருஷ்ணன் பிறப்பு கம்சன் வரீங்களா அதுல உங்களுடைய வேஷம் என்னங்க ஐயா கம்சன் அதுல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப கடைசியில கொஞ்சம் சோகமா வரும் முன்ன அதை கொஞ்சம் பாடுங்களேன் இந்த ராஜகம்ச பூவால வந்தேன் கோழி வீரிக்கம் இந்த ராஜகம்ச பூவால பெரியம்மாத்தாளம் நாகசோரங்கூரிய பெருகும் வாடம்மா துறை எல்லாம் வாரஞ்சவியம் அவர் நாவலாத்தமை பாட கொண்டாட நங்கை வெஞ்சவரை போட சங்கீத கட்டியன் தாளம் முழங்கிற தாதாகிட தோம் தாதைய தோம் ராஜகம்சம் போறோம் தான் கோழி ராஜகம்சம் போறோம் இது நீங்க சபைக்கு வர்ற பாட்டு அதன் பிறகு இந்த தங்கச்சி கனி கொடுப்பீங்கல்ல தேவகி ரோகிண கனியை கொடுப்பீங்கல்ல அந்த கனியை வேணான்னு சொல்லுவீங்க அவங்க கேட்க மாட்டாங்கல்ல அப்ப அதுல ஒரு சீன்ல ஒரு பாட்டு பாடுங்களேன் இந்த மகனிய கேட்க வந்தாய் தேவகிய அம்மா எந்த ரோகனிய அம்மா தங்கமார்களா இந்த மாங்கனியா நான் உங்களுக்கு அறுத்து கொடுத்தா என்ன அமர்த்திக்கு ஒரு பொழுது தேவையாக்கி அமர்த்திக்கு ஒரு பொழுது தங்கமாக இருக்கிற மாங்கனி அறுத்து உங்களுக்கு கொடுத்தா பலவிதமான தீங்கெல்லாம் வந்துவிடும் இந்த மாங்கனி தேவையில்லைம்மா சரிங்க இப்போ வேணான்னு சொல்லிடுறீங்க அது நீங்க அறுத்து கொடுத்துட்டீங்கல்ல கொடுத்தது அப்புறம் அந்த 12 வருஷம் ஒருத்தர் பழக்கூடிய மாங்கனி அது பரிசுத்த மகரிஷி வந்து பாப்பாரு அந்த மாங்கனைக்கான உங்களுக்கு சாபம் கொடுப்பாருல்ல அப்ப சாபம் கொடுக்கும் போது நீங்க அவர் வெரைட்டி பாடுவீங்கல்ல கோட்டை கொந்தத்தை அடிப்பீங்கல்ல அந்த காட்சி ஒரு பாட்டு பாடுங்களேன் ஐயா சருணாஞ்சாருணமையா மோனிநாதா சாமி சாருணமையா கருணகீராட்சம் காத்து ரட்சிக்க வேண்டும் ஐயா காத்து ரட்சிக்க வேண்டும் ஐயா சருணமையா முனிநாதா என்னை
காத்திட வேண்டும் ஐயா ஐயனே ஐயா போற்றி போற்றி முனி நலனே ஒன்றம் பற்பாத கமலத்தை எப்போது நான் மறவே அத வேத முனிவா வாசக ஐயா விமலபதி சத்து முனிய ஐயா கருண கீழச்சமைச்ச ஐயரே என்னை காத்து ரசிக்க வேண்டும் ஐயரே தர்மத்தினால் வந்த பெரியோரே ஞானமா முனிய ஒன்றன் அருள் பாதம் போற்றே ஐயா காணாமாங்கனியே உடன் பிறந்த சகோதரிக்கு என்றதாலே ஐயா ஏனமான் சொல்ல கேட்டு என் விஜய் நடுங்குதையா ஐயா சாவத்து குள்ளாகினேன் பெரியோரிச்சம் மோனியோரிச்சம் சாவத்து குள்ளாகினேன் ஐயா சாவத்து குள்ளானே சர்மார பெரியோரியம் ஐயா சாவத்தனிக்கு எத்தரவு செய்ய வேண்டும் சர்மர பெரியோரே ஐயா கோவட்ட பாராட்டி தெரியாவோனி சும்மா குறைகள் கொண்டறிவே ஐயா பொங்கிய கோபத்தை பொறுத்தருள வேண்டும் குறைகள் கொண்டறிவே என்ற நாடு ராஜ்யம் எல்லாம் உம்மதென்று சொல்லி நானே எழுதிதாரேன் என்ற சீமா பூமி எல்லாம் உம்மதென்று சொல்லி சீட்டில் எழுதிதாரேன் ஐயா சாபத்தை நீக்கிய தயவு செய்ய வேண்டும் ஐயா சர்மர பெரியோரே சிறப்புங்க ஐயா. காட்டாய நாடகம் ஆரியமாலை கல்யாணம். அதுல உங்களுக்கு பிடிச்ச காட்சி சீன் எந்த படத்தை பிடிச்ச சீனு? எனக்கு எல்லாம் பிடிக்கும். அந்த இது தேடிட்டு போவீங்கல்ல கொள்ளடம் காவேரி அந்த பாட்டை அந்த சீன்ல பாடுங்க. பாடிட்டு போமா? பாடுங்க ஐயா. பாடுங்க. தாய தேசமுற்றும் மாறி செல்வன் கட்டவராயன் சிவனருள் பாலன் இந்த சேனதளபதி செல்வன் வருகிற சிங்காரம் பாரம் அவன் 5 மதி அணிந்த அரணருள் பெற்றவர் அஞ்சூத பார்வதி சுந்திரவரன வெகு வீர கம்பீரவரன அவன் சூரியனை போல வெகு ஆதியனை பாரம் அவன் மாறி பாலம் வருகிற வையாரம் பாரம். இது வெளியே வர சீனுங்கய்யா. அடுத்தது அதுதான் வந்தான கட்டலிங்கையன் சபையன் நாடி வாரான கட்டலிங்கையன் வந்தான கட்டலிங்கன் மந்திரி சின்னான் கூட மன்னன் கட்டவராயன் பொன்னும் சுமதனத்தில் அவன் தங்க கூறியில ஏறினான் கட்டவராயன் சந்த பீரையும் சொன்னவ கண்ணபுரம் மாறி பெற்ற உன்னிதமான பாலன் மன்னன் கட்டவராயன் பொன்னும் சுமதனத்தில் அவன் மின்னும் காட்டாதி வாங்கான் அதன் மேலிட்ட பொன்னால் இடத்திட்ட தொட்டான் பொங்கமுடன் மாறி பெற்ற பூவால நீந்த பால் மன்னன் காட்டவராயும் பொண்ணு சுமரன் வந்தான காத்திருக்க ஏன் தலையாடி வரான் காட்டு இந்நிலமோடுவானவர் ஏவனத்துவால மன்னவன் காத்தராயன் மந்திரி சின்னான் கூட கன்னியர் கவரி வீச்ச காமன் போல் வழிகள் சொன்ன தன்னகர் இணையில்லாத காத்த சாமி சபைகள் வரான் ஆகோது அப்படி அந்த பிரமாதானே கண்ணபுரப்பட்டினத்தை ஆளக்கூடிய லோகமாதிபட்டன ஐயநல்ல காத்த சாமி வெங்கட சின்னான் ஒற்றை காட்டேரி என காட்டேரி மயான காட்டேரி யாவட்டமான பேர்களும் பிடசூர் தர்கதாக தான் தோமத்தை சபைக்கிறேன் தைய தகன தகனம் தட்டி சிந்தத்தாம் தைய தாம் தாம் தட்டி சிந்தத்தான் தை செய்ய தாம் தனி தாதான் செய்ய தாராய் செய்ய மாறி பாலன் வருகூரான் மன்னன் காத்தவராயன் சின்னம் வருகூரான் சபைய நாடி வாடியால் அங்கார சாமி அவன் இரவி சூரியன் ஏனைய போற்றி எல்லாரும் போற்றி செய்ய சாரி சங்கினி சிறிய துண்ண தாயித்து மே கையினு காட்டி மாறி பாலன் வருகிற உயர் மாறி பாலன் வருகிறான் அடவேடர்கள் சூழ்கின்ற வேட்டையாடி வந்தோம் தேடிய நாரதர் வந்து அவர் செய்தியை சொன்னோம் அவன் கோடும் குளமும் குலகரையோ குன்றுகள் மலைகளும் காடு செடிகளும் எனக்கு அவளாக தோணுதை மன்றேன் சின்னான் தாயுடன் வாக்கின் பிரகாரம் வேட்டையாட போகும்போது மேலே வடதிசை கீழ்திசை தென் திசை இந்த 3 லட்சம் போக வேண்டாம் 3 லட்சம் தான் போகணும் என்று தெரிவித்தார் தாயோட வாக்கின் மீறி
நான் மேல் தேசம் சென்றால் மிருக ஜாதி அங்கே சென்றால் வேட்டையாடலாம் சொல்லி மஞ்சா கட்சி வங்கடிச்சின்னான் தான் என்னை அழைத்து கொண்டு போனான். அழைச்சிட்டு போனேன். எனக்கு தாகத்துக்கு ஜலம் கொண்டு வருவதற்கு மலை சிறைக்கு போய் சென்று விட்டான். அந்த சமயத்தில் தேயிலத்திலிருந்து பிரம்மபுத்திர நாரதமாக ஒருவரி வந்து நாரதோடி இருந்தார். அந்த நாரதர் வந்தார் அத்திப்பட்டி என்ற ஆதி தேசத்தில் 1000 சோமாசு விட்டிருக்கார். அந்த 1000 சோமாசு விட்டிருக்கும் குழந்தை இல்லாமல் படி நதிக்கரை சென்று மும்மூர்த்திகளை தவம் செய்தார்கள். தவம் செய்த உடனே ஒரு எலுமிச்சங்கனியை தரிசித்து அந்த எலுமிச்சங்கனியை கொண்டு வந்து துளசி பட்டத்தை கொடுத்து துளசி பட்டர் கொண்டு போய் துளசி பட்டர் கையில் கொடுத்து துளசி விட்டு அன்ன துளசி அம்மனத்தில் கொடுக்க அன்ன துளசி அம்மன் அந்த எலுமிச்சங்கனை சாப்பிட்டவுடன் 9 திங்கள் இருந்து 10வது மாதம் ஆச்சாவாகி என்று ஆரியமாலை என்று பெண் பிறந்தார். அவனை பிறந்த உடனே அன்னோடைய ஜாகத்தை பார்க்கும்போது தெய்வகோலத்தை பிறந்து வந்தான். தேடி மாலை சுட்டோன் என்று சோசியக்காரர் தெரிவித்த உடனே சோசியம் தெரிவித்த உடனே அந்த போட்டாவை கொண்டு வந்து அந்த எலுமிச்சங்கனியை கொடுத்த உடனே குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அவருடைய ஜாகத்தை பார்க்கும் நேரத்தில் தெய்வகோல பிறந்தான். தேடி மாலை சுட்டோன் என்று சோசியம் தெரிவித்த உடனே அவனுடைய சித்திர பதுமையை போட்டா கொண்டு வந்து எண்ணித்து காமித்தார். அந்த போட்டா பார்த்த நேரம் நம்மளாக அந்த ஆச்சாவாகிய ஆரியமாலையை பார்க்க வேண்டும். ஆனால் இப்போது ஆரியமாலையை பார்க்க வேண்டும். பார்த்த நேரமாக அவளே ஞாபகமாக இருக்கிறது. நன்றி அடைய நான் செய்வேனோடம் ஏன் மந்தீரி எது நான் செய்ய போலேன் அந்த நாரதர் வந்தல்லவோ ஏன் மந்தீரி அவர் நலமான வார்த்தை சொன்னான் அந்த ஆரிய மலையாளம் ஏன் மந்தீரி எனங்க ஒரு கூதடம் அந்த தென்மொழிய கண்டேனானால் என் மந்தி அவளை தெய்வம் என்று கும்பிடுவேன். அவளை கண்ணால காண்பதே போ என் மந்தில் அவளை கல்யாணம் செய்வதே போம் சொன்னான். ஆகோ அத்தை ஆரியமாலை போகின்றாள். அந்த காடு செடிகள் எல்லாம் என் மந்தில் அந்த கன்னியை போல் தோணுதடம் அந்த மலகாடு செடிகள் எல்லாம் அந்த மாலையை போல் தோணுதோடம் அடைய கண்ணேய கண்மணிய ஏந்தனுடன் காலால் பாதங்கிலியம் பெண்ணைய பெண்மாயிலே ஏந்தனுடன் பேசும் பாதங்கிலியம் அடைய நான் செய்வனடா என் வந்து ஏது நான் செய்வனடம் தாயே சரணம் தருணம் அம்மா தாயே அம்மா தாயே கருணபூரிய வேண்டும் மாறியே அம்மா மாறி காத்தவரா எங்க வந்தேன் தாயே வேதம் மூணியூரட்ட வாக்கே அம்மா வாக்கியம் உன் பாதம் மணிக்கிறமா நோக்கியம் அந்த ஆதி எப்போ மாலை அம்மா மாலை அவள் அழகை சொன்னவது காலே எம்ம காலே எம்மா ஆச்சாவை ஆரியமாவை நான் சேர்க்க வேண்டும். தங்கள் உடனே தாங்களுடைய வாக்கியம் பிரகாரம் கீதிசை ஜந்திசை முன்திசையும் அச்சமிட்டு வேட்டையாடி மேலதேடும் சென்றால் மிருகது ஆகும் அங்கே சென்றால் வேட்டையாடும் சொல்லி மஞ்சாக கணிச்சு நான் எடுத்து கொண்டு போனான். வேட்டையாடி எனக்கு கலசோகமாகிவிட்டது. கலசோகம் ஆன உடனே எனக்கு தாகத்தை சார்கொண்டு இருக்கும் அழைச்சி வருகின்றான். அந்த சமயத்தில் தேய்கள் எடுத்து பிரம்மபுத்திரம் குமாரனாகிய நாரமாக மிருகர் ஓடோடி வந்து எனக்கு சித்திரமான போட்டா கொண்டு வந்து காமித்தார். அந்த போட்டாவை பார்த்த நேரமாக அந்த ஆச்சாவாக ஆரியமாலை நான் கல்யாணம் செய்ய வேண்டும். அதனால் தாயே சொல்லமாவோ அவன் வாயை திறந்து அம்மா சுந்தியில காத்தாலும் அறிந்தேன். தாயே வல்லறிவோ என் மகன் போக அம்மா போக பாலை கொடுத்தோம்மா ஏகம் அந்த ஆச்சாவாக ஆரியமாலை சேர்க்க வேண்டும். தாங்கள் சந்தோஷமாக ஒத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அம்மாட்ட உத்தரவு கேட்குறீங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒத்து கொடுக்க முடியாதுமாங்க. விட்டு கொடுக்க முடியாது. ஒரு பிள்ளை இருக்கிற போகாது. அப்போ உங்க அம்மா சொல்லுவாங்கல்ல அந்த பொண்ணு உடல் அமைப்பட சொல்ல இது சரியில்லை, கழுத்து சரியில்லை, தொட சரியில்லை, அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. பாட்டுமா? பாடுங்கய்யா. இந்த அம்மா மொழிய கேட்ட செய்யப்பா சிந்தையும் கலங்கி மாறி தேவியும் புலம்புவாளே
ஆட கொண்டனை விட்டுதானோ சிந்தையுங்கள் இந்த மொழியை கேட்டு என் இரு செய்யும் பற்றுதப்பா சிந்தையும் கலங்கிய தேவியும் புலம்புவாளே எந்தனைக்கு இந்த தீம்புகள் வந்து தந்து சிந்தையும் கலங்கி மாறி தேவியும் புலம்புவாளே அப்பா மகனே பாலம் சொன்ன மொழியை கேட்டு எனக்கு ஆயுறுகிறடா என் கண்ணே ஆயுறுகிறடா பெற்றவயனுக்கு பத்தியறியூர என் கண்ணே மாயாமாமுனி வந்து எனக்கு மடுப்புகள் வந்துதாடா என் கண்ணே காயாமலடி போல கல்லிய போல இருந்தன் கலங்கவ முடித்தாயடா என் கண்ணே கண்ணை பெற்றதில் பத்தி எட்டி முட்டி பெஞ்சாதி கேட்க வந்தான் மகனே பெஞ்சாதி கேட்க வந்தான் அந்த பத்தினி மாலை எவ்வாறு மனம் செய்ய மெட்ட வருத்தமாடா மகனே மெட்ட வருத்தமாடா. இதை உங்க அம்மா பாடுற பாட்டு, உங்க அம்மா பாடுற பாட்டு. அதிகால பாலக தெரியாமல் பேசுற அவள் அழி போகலடா மகனே அவள் அழி போகலடா குறியான வார்த்தையா தெருவுள்ள குட்டிய குடிகளுக்காகலடா மகனே குடிகளுக்காகலடா. இது உங்க அம்மா பாடுற பாட்டு. நீங்க அதுக்கு காத்தாட போறீங்கல்ல, அந்த பொண்ணு தான் அப்படி வேணும் அடம்பிடிப்பீங்க வேணும்னு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, சகனம்லாம் சொல்லுவாங்கல்ல, கழுத்து குறுங்கழுத்து பம்பத்தெல்லாம் சொல்லுவாங்க. காட்ட மட்டும் மாலை வளர்ப்பு சொல்லணும் கேளடா ஏல மாலை பேரந்தது கேளடா மாலை சுற்றி பேரந்தது நாளடா மாலை சுற்றி பேரந்தது நாளடா ஆச்சாரிய ஆரிய மாலை மாலை போட்டு பெண் பிறந்தவள் மாமனுக்காக கோடி சுற்றி பெண் பிறந்தா கொண்டனுக்காக உனக்காக தான் அவனுக்காக. போங்கடா போங்கடா சின்ன என்ன தாய் இப்படி சொல்றா மாலை போட்டு பெண் பிறந்தா மாமனுக்காக கோடி சுற்றி பெண் பிறந்தா கொண்டனுக்காக நீக்கு சேர்ந்த உதாரணம் சொல்றான். அவன் என்ன சொல்லுவான், ஐயோ மாலை என்ன பூமாலை கட்டி போட்டுருக்கு, பூமாலை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிறக்க கொள்ள கயிற்று தொப்புள் கொடி கயிற்று இருக்கும்போது ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இது உனக்கு ஆகாது நான் சம்மதம் சொல்லி போய் சம்மதம் அப்படின்னா சம்மதம். ஆடி மாதம் மாறும் சரிதான் வாரம் பிறந்தது நீதான் வாரம் பிறந்தது நீதான் ஆச்சாரிய ஆரிய மாலை ஆடி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதியில பெண் பிறந்தவள் அவள் ஆகாது அவளே தேவையில்லை. நம்ம ஏன்டா ஆடி மாதம் பிறந்த பொண்ணாமா வீட்லேயே கிடக்குது வீட்லேயே கிடக்குது. ஆடி வாரம் தேடி வரணும்னு சொல்லுவாங்க. குட்டி மலையில் குட்டியில் எடுத்துட்டு போய் தான் விரைச்சி காட்டில் ஆற்றிக்கிட்டு வர போகிறோம். செலவு பண்ணுறோம் கெட்டிக்காரனா சம்பாதிக்க கெட்டிக்காரனா சம்பாதிக்கிறோம் தான் கெட்டிக்காரன். இப்படிலாம் இருக்கு அப்படின்னா சம்மன் சொல்லியா சம்மன் சொல்லியா. சரிங்கய்யா, இப்ப அடுத்த காத்து இது அடிக்கீங்கல்ல பக்த பிரகலாதன் நாடகம்லாம் இரணி நாடகம், அதுல உங்க வேஷம் நாங்கய்யா அது இரணியா. அதுல என்ன உங்களுக்கு உருக்கமான சீன் இது? அதுல மல்லர் ஒப்பாடி இது ஒப்பாடி உள்ள கொஞ்சம் உருக்கமா கடைசியில கொஞ்சம் உருக்கமா இருக்கும். அதை கொஞ்சம் பாடுங்க, அந்த சீன் பாடுங்களேன். ஐயா கோணாமக்காரன் தாயாதி பேர் சொன்னான் சூட கஞ்சைய அவனுக்கு பற்றிய வாழி நான் கொல்லவும் வேண்டுமோ சூட கஞ்சையே அப்ப வேலிக்கு முள் செடி காலுக்கு பகையாச்சோம் சூட கஞ்சைய அந்த கோடாலி காம்புகள் குளத்துக்கு நம்மாச்சன் சூட கஞ்சைய ஆடை என்னும் குலத்தவன் கொண்டவன் பேர் சொன்னான் சூட கஞ்சையே. சூடகஞ்சிக்கு நமக்கு ஆகாத பேரை சொல்றான், அவனை நம்ம வச்சுக்க கூடாது. அவனை கலிக்கில் இருந்து 1000 கோடி மலர்களை கொண்டு வந்து கொல்லும்படியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். மலர்களை எழுதிடுவான். ஆடம் மலர மலரம் அருங்க நான் ஒரு செய்தி சொல்லுறேன் கேளுங்க. ஏலம் மல்லர் நகற்றினாதல்ல அழகன் போல சில்லி சில்லாகவே வெல்லுங்க அவனை கொல்லுங்க. மலரா ஒரு சல்ல அடிக்கிறதுனா கண்ணு 1000 கண்ணு 900 கண்ணு இன்னொரு கண்ணு போட்டு 1000 கண்ணு அப்படியே கெல்லி எடுக்கணும். அதுவும் போக அவனை உருக்கமான செய்தி
இந்த அச்சத்துக்கு அடையாளுவாய் இருந்தண்டா எப்பாவி மைந்தா உனக்கு அறிவு ஞானங்களும் இல்லாமல் போச்சுத பாவி மைந்தாம் இந்த ராட்சிய பாரங்கள் தீர்ப்பான் இருந்தண்டா பாவி மைந்தா இந்த தந்தைய நாமத்தை முன் சொல்லாமல பாவி மைந்தாம் நீ வாசிக்கதானும் வல்லவன் இருந்தண்டா எப்பாவி மைந்தா இந்த ராட்சிய பாரங்கள் தீர்ப்பாய் இருந்தண்டா பாவி மைந்தா இந்த பொன்னகராபுரியை ஆளுவாய் இருந்தண்டா பாவி மைந்தா இந்த உலகத்துல என்னை போல ஆளுன்னு நினைச்சேன்டா உனக்கு அந்த அறிவு ஞானம்லாம் இல்லடா இல்ல நீங்க உனக்கு அறிவு ஞானம் பையனை நினைச்சு சரிங்க. அடுத்து சனீஸ்வரன் ஆடுறீங்கல்ல, அதுல உடைய கதாபாத்திரம் உங்க வேஷம் என்ன வேஷம் ஆடுவீங்க? அதுல சத்ரு சங்காரம் ஆடுவேன். சத்ரு சங்காரம். சத்ரு சங்காரம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு? பருளையா என்ன செய்வேன் இந்த பார்வூராக மாழ்வா என்று எனக்கு ஒளிவி தாவன் செய்யாமலே எனக்கு உருகுதையற்றகாமல்லாம் இந்த நீலகண்டன நீ நன்று நான் நேசம் மூடண்டவங்க செய்வேன் அந்த சந்தேகதானும் அப்போ அவர் கையாளுடா மேலி அவர் வந்து என்ன வேண்டும் என்றார் எனக்கு மைந்தன் வர வேண்டும் என்றேன். செஞ்சாரவனா ஈஸ்வரனானவர் மகாராஜனை என்ன காணும் என கோரி தவறிந்து கேட்டார். சாமி இந்த விருந்தினர் பட்டணத்தை எனக்கும் பிற்காலம் ஆழ்வதற்கு வண்டி இல்லாமல்படி தங்களை கோரி தவன் செய்து அதற்கு அவர் இணைந்துவிட்டார். மகாராஜன் பூர்வ ஜென்மத்து புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னு எழுதிவிட்டு பிறகு ரஜவானத்தில் வந்து மகாராஜனே எப்போது என்னை கோரி கடும் தவன் செய்தியோ அவன் தவத்துக்கு மைத்து இதோ ஒரு பெண் வர அந்த பெண்ணானவள் அவள் யாருக்கு மாலை சுட்டி அவள் இன்பமாயிருப்பாள் என்றேன். அவள் 56 தேசம் அந்த அதிகமுள்ள சக்கரவர்த்தி அவள் இன்பத்துடன் மாலை சுற்றி அவள் இஷ்டமாயிருப்பாள் என்றாள். செஞ்சாரவனா யாருக்கு மாலையிடும் கேட்டேன். 56 தேசத்துக்கு மல்மான சக்கரவர்த்தி மகாராஜன மாலையிடும் அப்படி என்று எனக்கு ஈஸ்வரன் அருமளித்தார். எந்த மகள் தான் ஈஸ்வரன் கொடுத்த வாரம் எனக்கு பங்கம் வாராது என்றேன். இந்த பாவி இந்த முடவனுக்கு அவள் எந்த மகள் மாலை போட எக்கும் ஐயா ஈஸ்வரன் அவன் எங்கே இருந்து எங்கே வந்தான் இந்த ஈனாசாதி முடவனுமே. இது உட்கார்ந்த பாட்டு. சரிங்கய்யா. திரைக்குள்ள ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாடுங்க. பிடிச்ச பாட்டு சைவானதூர்ஜம் சர்வானதூர்ஜம் சுண்டரி எப்பலகம் அயவர்ண நம்பினேனையா ஒருவர் தூணையோம் காணே ஐயம் ஒருவர் தூணையோம் காணே என உரிவை எனக்கு அருமையா அண்டீலம் சங்கார மகாஜவம் சங்கார மகாதேவா என் அடியேனை எனக்கு அருமையா ஐயத்துக்காலம் பரதன சஜீவன தேவன் சுந்தர நாயகனே ஐயா ஒன்ன நபீன தேவ ஒருவன் துணையுங்கள் உதவி காணும் ஐயா ஐயாண்ட சங்கார மகதேவா அடியனே காருமையா ஐயா ஆதி ஆகிய சோதி மூலமே ஐயா அஞ்சாரம் உனை நம்பினே விநாயகம் பாதி மதியானிந்த பரமனார் அருள்பாலம் ஐயா பார்வதி பழகனே
ஐயோ